ஹலோ ஆல். இங்கே இப்போது நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கார்டனில் கொஞ்சம் ஈஸியாக வளரக்கூடிய வெந்தயக்கீரை, ஸ்பினச்சு, சாலடு இதெல்லாம் போட்டு சின்ன சின்ன கண்டெய்னரில் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. வெந்தயக்கீரை இந்த வெதருக்கு ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஏற்கனவே இதிலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பறிச்சிட்டேன். மறுபடியும் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதை நான் பறிக்கிறேன். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு புதினா, வெந்தயக்கீரை எல்லாம் இங்கே நல்லா வளரும். இந்த சின்ன கண்டெய்னர்லேருந்து எனக்கு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக வெந்தயக்கீரை கிடச்சிருக்கு. வெந்தயக்கீரை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நம்மளுக்கு இடமே இல்லாட்டி கூட ஜன்னலில் வச்சு நம்ம வளர்க்கலாம். ஈஸியாக நல்லா வளரும். நான் வெறும் கம்போஸ்ட்லேயே தான் வளர்த்துருக்கேன். இது 2 வாரத்துக்கு முன்னாடி நான் விதை போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வளர்ந்துட்டு வருது. இதிலேருந்து 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே இலை பறிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2-3 இடத்துல நம்ம விதைச்சி வச்சிட்டோன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் வெந்தயக்கீரை. நல்லா வேகமாகவும் வளர்ந்துடும். இப்போது கிரேவி பண்ணிடலாம். இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இலையை மட்டும் போட்டாலும் ஓகே தான். பட் நான் கார்டன்லேருந்து பறித்ததுனால தண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் எல்லா தண்டோடு சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளே வளர்க்குறதுனால நம்மளுக்கு எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது. அப்புறம் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ண போட்டுடலாம். இதுவும் கார்டனில் விளைஞ்ச தக்காளி தான். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல் இயற்கையாகவே வளர்த்த தக்காளி. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இந்த இயர் நல்லாவே தக்காளியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ பறித்து சமையலுக்கு சேர்த்துட்ருக்கேன். இப்போது பேன் சூடானதும் அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் போடலாம். இது ஒரு 1லேருந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். அது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும். இது 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், தனியாத்தூள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை அதில் சேர்க்கணும். வெந்தயக்கீரை சேர்த்து 1 or 2 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை வதக்கி விடணும் மசாலாவோடு சேர்த்து. வெந்தயக்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். 1 or 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி போடணும். அப்போ தான் அதில் கிரேவி நல்லா முட்டையில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். எக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். இந்த கிரேவி ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.